உங்களை வருக வருக வரவேற்கின்றோம். அமைதியா சாமி கும்பிடுங்க. இங்க உள்ள வெளியே வந்தவங்க சொல்லிக்கலாம். அங்க சாமி கும்பிடணும். அங்க யாரும் கத்தாதீங்க, தயவு செஞ்சா கத்தாதீங்க. வெளியில வாங்க, இங்க வாங்க, ஊர் பேரை சொல்லுங்க. உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், அமைதியா அனுப்பி வைக்கிறோம். சன்னதியில கத்தாதீங்க. வணக்க நண்பர்களே, நம்மளது ஏஎம் சன்ஸ்டார் அந்த பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கு நினைவுக்கூறு இந்த மருதுபாண்டியர்கள் அப்படின்றது அப்போ வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வெள்ளையர்கள் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து சண்டையிடும் பொழுது அப்போது வந்து இந்த காளையர் கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான். இதில் வந்து அரண்மனை சிலுவைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் தான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடெல்லாம் பார்த்தோம்னா ஏக்கர் கணக்கில் அப்படியே அந்த அரண்மனைகள்லாம் அப்படி வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து இருந்த எல்லாமே அந்த இருந்த காலத்தில் வந்து நல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு வீடு அரண்மனை போல் இந்த அதனால தான் இதுக்கு அரண்மனை சிலுவைன்ற ஊர் பெயர், இந்த அரண்மனை ஊர்னு பேர் வந்தது காரணமே இங்கே இருக்க வந்து ஒரு கோட்டை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து மருதுபாண்டியர்கள் அப்போ வந்து போர் செய்யும் பொழுது தங்குவதற்காக இந்த அரண்மனை சிலுவை ஊருக்கு வந்தது. இந்த அரண்மனை சிலுவைக்கு வந்தபோது இங்கே வந்து தங்குவதற்காக இந்த கோட்டை கட்டப்பட்டது. ஒவ்வொரு செவர்களில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அகலத்தில் அந்த செவர்கள் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கும். நம்ம அப்போ அந்த பில்டிங்கை பார்க்க போகிறோம். பாருங்களேன், அந்த கற்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன அப்படியே சின்ன ஒரு சிற்பி கல் தான். அது ஒரு பீஸாக தான் இருக்கும். ஒரு 4 அடி ஒரு 100 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். அந்த கல்லுக்கள்லாம் வந்து ஒவ்வொரு பீஸாக வச்சு தான் அந்த கற்கள் வந்து கட்டும்போது ஸ்ட்ராங்காக அந்த பில்டிங்க்கு அவ்வளோ ஒரு பேஸ் மட்டமாக இருக்குது. அப்போல்லாம் வந்து சிமெண்ட் இருக்காது.